ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மார்ச் 29, அதாவது 29/3/2025 கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் 2025 முதல் 2027 வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமான பலனை தருமா, இல்லை பாதகமான பலனை தருமா? பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்துக்கு சனி வருது, தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சனி பகவான் வருகிறார் என்று சொன்னால் நல்லது தான். தொழிலை ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தையும் நல்ல ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் 10ல் சனி இருக்குன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், கடும் உழைப்பை போட வேண்டியிருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இந்த மேலாமினிக்கே போயிட்டு வர முடியாது. ஆஃபீஸ்லாம் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர். காலையில் 10 மணிக்கு போனார், ராத்திரி 10 மணிக்கு தான் வராரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இன்ஸ்டியூஷன்லேயும் சரி, மேலிடத்துலேயும் சரி இருந்து அதை முடிச்சுட்டு போங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போங்கன்னுவாங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகம் மட்டுமே இல்லை, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். 10ஆம் இடம் தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் உழைக்கிறது ஒரு மனுஷன்? ஒரு 8 ஹவர் உழைக்கலாம், 10 ஹவர் உழைக்கலாம், 12 ஹவர் உழைக்க முடியுமா? அப்படி சில சொந்த உழைப்பு பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிகமான வியர்வை சிந்த வேண்டும். ஆனால் தொழில் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. அது நிச்சயமாக நல்லாயிருக்கும். இப்போது இதே சனி பகவான் சரி, பார்வை எப்படி இருக்கும்? பார்வை கொடியது தான். சனி பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12 என்பது நல்ல இடமா இல்லை, துஸ்தானம், அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. செலவினங்களை ஏற்படுத்தும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாக இருக்கலாம். சுப செலவுங்கிறது வண்டி வாகனங்களை வாங்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அசுப செலவு என்பது ஒரு தடவை ஒன் வே டிராஃபிக் தான். அது
மருத்துவ செலவு போய் ஒரு 8 லட்ச ரூபா ஹார்ட் ப்ராப்ளங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னா போச்சு. ஒரு 8 லட்சம் இல்லை 10 லட்சம் 12 லட்சம் செலவாகும். அது எல்லாம் வீண் விரயம். பழிச்சு வராது, இருந்தாலும் திரும்ப காசு வராது இல்லையா? அதுதான் இது விரயங்களை ஏற்படுத்தும். அதுவும் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். ஒரு சில இடத்துல கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும். சில இடத்துல காசு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அது வரும்னு பார்த்தா வராது, ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை ஒரு சிலர் வெளியூரில் இருக்காங்க, எங்கள் பொண்ணு வெளியூரில் இருக்குது, எங்கள் பையன் வெளியூரில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், நாங்கள் போய் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்களோ உங்கள் மனைவியோ கூட வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சுப செலவு, ஆன்மீக செலவு அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் ஆன்மீகத்துக்காக கோயில் குளங்களுக்கு போவீங்க. அது ஒரு சில நல்லது. ஆன்மீகம்னா ஒரு திருப்தி தானே, சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு கல்வினா கூட சந்தோஷ செலவு. வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, எல்லாம் சுப செலவுகள். ஒரு கடைக்கண்ணி ஓப்பன் பண்ணுறோம், அது சுப செலவுகள். நம்பி கடை வாங்கலாம். இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ 4ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா 4 என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவு வைக்கும். அது உங்கள் தாயினுடைய வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்க. வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி, அதை வச்சு பொழப்பு நடத்துவீங்க. சவாரி போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா வண்டி பாதியில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும். வண்டி சவாரி கிடைக்குதோ இல்லையோ பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படுத்திவிடும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, பிள்ளைகளை கல்விக்காக செலவு, இப்படி செலவுகள் ஏற்படும். வீடு மெயின்டெனன்ஸ்னு சொன்னால் பெயிண்ட் பண்ணுறது, வீட்டை எலக்ட்ரிக் ஒர்க் ஷட்டரு போயிடுச்சு, கடைக்கண்ணி வச்சுருப்பீங்க, ஷட்டரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ சுகவாசியாக இருக்க முடியுமா? 12 சனி பார்த்தது 4 சனி பார்த்தா எப்படிங்க ஒருத்தன் சுகவாசியாக இருக்க முடியும்? இப்போ மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி டென்ஷனை ஏற்படுத்தும். சுகம் என்பது இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக பார்ப்பார். 10ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் அதை பேசி சரி பண்ணிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணங்கள் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி ஒரு சிலர் காதல் வயப்பட்டு இருக்கலாம், அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவீங்க. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். இது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சனி பார்வை. சரி, அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு வரார். ஜென்ம குரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமர் வனவாசம் போனார். அப்போது இந்த குரு ஜென்மத்தில் வர்றது சிறப்பல்ல, டென்ஷனை ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள் 5ஆம் வீட்டை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம், இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகி சகஜ நிலைக்கு மாறும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தாராளமாக இந்த ஓராண்டு, இந்த குரு ஓராண்டு தானே இருப்பார், இந்த ஓராண்டு செய்யலாம். நம்ம சனி பயிற்சி 2.5 வருஷம் சொல்கிறோம், அதில் 1 வருஷம் இது நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல வரோம். மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னா, சந்தோஷமாக, டென்ஷனாக இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவீங்க, ஆன்மீக பயணம் போவீங்க, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானம் செய்து மகிழ்வீர்கள், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீர்கள். இதில் இன்னும் ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போது குருவை பார்த்தோம், ராசியை பார்க்குறோம், இது ராகுவை பார்க்குறோம். ராகு இந்த ராசிக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா, 10ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பதால் ராகு பகவான் நல்லதே செய்வார். 9ல் ராகு கெடுதல் தான் பண்ணணும். ஆனாலும் இந்த ஓராண்டு மட்டும் குரு பார்வையில் இருக்கிறதால கெடுதல் செய்யக்கூடிய ராகு பகவான் நல்லதே செய்வார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், பிரிவினை வரும், தகராறு வரும், சண்டை சச்சரவு இருக்கும், அவருடைய தொழில் நலிவடைந்து போகலாம் அப்படின்னு ஒரு நிலை இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் அனுசரித்து போவீங்க. கேது பாருங்கள், கேது பொறுத்த வரலையும் 3ஆம் இடம், இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் அளப்பரிய பலனை தருவார். உங்களுடைய பிள்ளைகள் விஷயம், கல்வி விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம். மற்றபடி ஞானத்தை ஏற்படுத்தி தொழிலில் உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். இந்த ராகு 9ல் இருக்கிறதால வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, புத்தருடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் சிறப்பாக செயல்படுவீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் ஒழிய மற்றபடி சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சின்ன லேக் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தி அடையும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பர். ஆனால் அதிகப்படியான உழைப்பு தான் இருக்கும். மற்றபடி இந்த நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர்லேருந்து செவிலியர்களிலிருந்து அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அதிகப்படியான லெபோரியஸ் வேலை பளு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி இந்த சனி பகவான் பார்வை கொடியது. 12ஆம் இடம் அயன சயன போகும். அதான் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், செலவினங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பகவான் பொறுத்த வரலையும் டென்ஷன் தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக செய்யக்கூடிய நிலை. 10ஆம் இடம் கெடுக்க மாட்டார். வேலை பளு இருக்கும், தொழிலில் சிறத்தன்மை இருக்கும், நிரந்தர ஒரு நிலையை தேடி தருவார். புதுசாக தொழில் துவங்குறவங்க தொழில் தாராளமாக துவங்கலாம், ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் இந்த ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றபடி ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொழிலில் இடமாற்றங்கள், வேலையில் இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். ஏற்பட்டால் அது நன்மையாக இருக்குமா என்று சொன்னால், உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி சரியாக நன்றாக இருந்தால் நன்மையாக இருக்கும். ஜனனகால தசாபுத்தி, இப்போ நடக்கிற தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். மற்றபடி இந்த ராகுவை குரு பார்ப்பது என்பது இந்த ஓராண்டு காலம் பார்ப்பார், அப்புறம் பார்க்க மாட்டார். ஒரு வருஷம் கழித்து 26க்கு மேலே, 26 ஜூனுக்கு மேலே பார்வை இருக்காது. அப்போ ராகு 9ல் இண்டிபெண்ட்டாக இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்? தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, எஸ்கேபிசம்.
எஸ்கேப் ஆயிடுறீங்க. அங்கே போய் நல்லா ஜீவிதம் பண்ணுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஒன்றும் குறை கிடையாது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஸ்கிராப்பு, பழைய இரும்பு வாங்கி அந்த கம்பெனியில் தேவையில்லாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து பழைய இரும்பு வாங்கி அதை இது பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் செய்ய கைமாற்றி விற்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வருமானம், சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றுமா? கண்டிப்பாக காப்பாற்றும். லக்னம் ராசியில் குரு இருந்து கேது பார்வை இருப்பதால் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப புத்திசாலி. இன்னும் கேது பார்க்குறான்னு சொன்னால் நல்ல அதி புத்திசாலித்தனமாக இருந்து நீங்கள் உங்கள் இப்போ இருக்கக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் இன்வால்மெண்ட்டாக செஞ்சு நல்ல பேரு புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள். சனி பெயர்ச்சி ஓஹோன்னு இல்லைனாலும் நிச்சயமாக சாதகமாகத்தான் இருக்கும், பாதகத்தை ஏற்படுத்தாது. ராகு பொறுத்தவரையிலையும் ராகுவால் பாதகம் உண்டு. ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்வை இருப்பதால் பாதகம் இல்லை. கேது 3ல் இருக்க கொடுத்து வைக்கணும், நல்லதே செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓராண்டு ராகு 11ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 11ஆம் இடத்தை ராகு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அளப்பரிய பலனை வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. மற்றபடி உங்களுக்கு சனி பெயர்ச்சி சாதகம், குரு பெயர்ச்சி சாதகம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வையால் நல்லது நடக்கும். ஏன்னா ஜென்ம குரு இல்லையா. ராகு கேது பெயர்ச்சியில் ராகு சாதகமற்ற நிலை இருந்தால் கேது சாதகமான சூழ்நிலை. மொத்தத்தில் ஒரு இந்த சனி பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு காலம் எப்படித்தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ராகு வழிபாடு, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போய் பார்த்துட்டு வாங்க, நல்லது செய்யும். அடிக்கடி போய் அம்மனை வழிபாடு செய்யுங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க, குருவை வணங்குங்க. குருவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள், அதாவது கொண்டக்கடலை அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம், இல்லை வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். சனி பகவானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பாதகம் இல்லை, சனி பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகமான ஒரு சூழல்தான் என்று சொல்லி வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.